வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸேயில் டிஎஸ் எலியட் ஃபங்க்ஷனுடைய நோக்கம் என்ன, ஒரு கிரிட்டிசிசம் நம்ம எழுதுகிறோன்னா அந்த கிரிட்டிசிசமோடைய நோக்கம் என்ன அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. இது ஏன் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் ட்ரெடிஷ்னல் இண்டிவிஜுவல் டேலண்ட்ற எஸ்ஸே எழுதினார். அதை படித்து பார்த்த மிடில்டன் முறையே அதில் எலியட் சொன்னக்கூடிய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அவர் சேலஞ்ச் பண்ணி அவர் ஒரு எஸ்ஸே ரொமான்டிசிசம் அண்ட் ட்ரெடிஷன்ற தலைப்பில் எழுதினார். இதுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் எலியட் இந்த எஸ்ஸேவை ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு. இதை அவர் 4 பார்ட்டாக கொடுத்துருக்காரு. முதல் பார்ட்டில் ட்ரெடிஷ்னல் இண்டிவிஜுவல் டேலண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது எலியட் என்ன சொல்லியிருக்காரு. 2வது பார்ட்டில் மிடில்டன் முறை அவருடைய எஸ்ஸேயான ரொமான்டிசிசம் அண்ட் ட்ரெடிஷனில் என்ன சொல்லியிருக்காரு. 3வது பார்ட்டில் எலியட் எப்படி முறையோடைய அந்த வியூஸ்லேருந்து அவர் முரண்படுறாருன்னு சொல்லிட்டு 4வது பார்ட்டில் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம், அதாவது கிரிட்டிசிசம்ன்றது எந்த நோக்கத்தோடு எழுதப்படணும், எந்தெந்த தகுதியெல்லாம் ஒரு கிரிட்டிக்கு இருக்கணும் அதுன்றது சொல்லியிருக்காரு. இப்போ முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இண்டிவிஜுவல் டேலண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த இலக்கியத்தை அதாவது கடந்த கால இலக்கியத்துக்கும் நிகழ்கால இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஹோமர்லேருந்து இப்போ இருக்க காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லிட்ரரி ட்ரெடிஷன் தான் இருக்குது. அந்த ட்ரெடிஷனை ஒவ்வொரு தனிப்பட்ட எழுத்தாளர்களும் அவங்களுடைய படைப்புகளை அதை உள்வாங்கிட்டு தான் அதை அவங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கடந்த காலன்றது இறந்துடல, அது நிகழ்காலத்தில் வாழ்ந்துன்னு தான் இருக்குது. அதே மாதிரி நிகழ்காலம் கடந்த காலத்தில் இருந்ததுலேருந்து சில ஆல்ட்ரேஷன்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதை வழிநடத்தி செல்வது கடந்த காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் தான். அதனால் கடந்த காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் ஒரு ஐடியல் ஆர்டரில் இருக்குது. இந்த ஐடியல் ஆர்டரை சில சமயத்தில் ஒரு புதிய படைப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, கடந்த காலத்தில் இருந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் ஆகி இந்த புதுசாக வரக்கூடிய அந்த இலக்கிய வகைக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த லிட்ரேச்சர் ட்ரெடிஷன் ஒரு பீரியட்லையும் அதாவது ஒரு ஏஜ்லையும் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாரு. இப்போ இந்த இலக்கிய ட்ரெடிஷன்றது எப்படின்னா, இது ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது ப்ரெசண்ட் டேயில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கடந்த காலத்தில் இலக்கியம் எந்தெந்த வகையாருக்குள்ளே படைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார் பண்ணிக்கிட்டு ஒரு இலக்கியத்தை படைக்கும் போது தான் அவருடைய படைப்பில் ஒரு மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஒரு உண்மையான ஆர்டிஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஐடியல் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மக்களால் படைப்புகள் ஏற்கப்பட மாதிரி எழுதக்கூடிய எழுத்தாளர்களோட படைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவரும் எழுதும் போது தான் அவருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கும். அதே சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் காசும் இருக்குது, காமன் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது. அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த கலைஞன், அந்த படைப்பாளியோடைய அந்த திறன் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு செகண்ட் ரேட் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அவங்களால இந்த அளவுக்கு வர முடியல. ஏன்னா அவங்க ஒரு இலக்கியம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த தகுதிக்குள்ளே அவங்க படைக்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவங்களால படைக்க முடியல. ஆனால் ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட் அந்த தரத்துக்கு கண்டிப்பாக அவர் அவருடைய இலக்கியத்தை படைப்பார். அவரால் மட்டும்தான் கொலாபரேட் பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எலியட் கிரிட்டிசிசம்னா என்னென்னா, த கமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்போசிஷன் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் பை மீன்ஸ் ஆஃப் ரிட்டன் வேர்ட்ஸு. அதாவது எழுத்து மூலமாக ஒரு படைப்பை நம்ம அதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம ஒரு ரீடராக பார்க்கணும், எதெல்லாம் எடுத்து உள்வாங்கி நம்ம அனுபவிக்கணும்னு சொல்கிறது தான் கிரிட்டிசிசம் அப்படின்றாரு. அப்போ கிரிட்டிசிசம் ஒரு ஆட்டோடெலிக் ஆக்டிவிட்டி கிடையாது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஆர்ட் இது மேத்யூ ஆர்னல்டே சொல்லியிருக்காரு. அதுக்கு வேறு இருக்குது, அதாவது மாரல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்ட்டுக்குன்னு இருக்குது. ஆனால் கிரிட்டிசிசம்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு முக்கிய நோக்கம் இருக்குது. அதாவது எலுடிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் த கரெக்ஷன் ஆஃப் டேஸ்ட்டு. அதாவது ஒரு கலைப்படைப்பை தரம் பிரித்து அதை பகுத்தாய்ந்து தர வேண்டியது தான் ஒரு கிரிட்டிசிசமோட வேலை. இப்போ கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அவங்களுடைய பர்சனல் ப்ரிஜுடிசஸ்ஸு, விம்ஸு அப்புறம் அதெல்லாம் முன்னெடுத்து
அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை இன்னார் எழுதினாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், இன்னார் இந்த படைப்பை வந்து ஆய்வு செஞ்சாலும் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கே தவிர உண்மையான கலைப்படைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால கொண்டு வர்றது முன்னுரிமை தர மாட்டேன்றாங்க. எப்படி இருக்காங்கன்னா, பேச்சாளர்களாக இருக்காங்களா, ஓரேட்டர்ஸு, அவங்க வந்து எத்தனை பேர் என்னோடய பேச்சாளர் கவரப்பட்டு என்கிட்ட வராங்க பாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தரில் ஒரு போட்டி இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களும் போட்டி போடுறாங்க. அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் வந்து தகுதியே இல்லாதவங்க அப்படின்றது தான் எலியட் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஒரு கிரிட்டிசிசம்ன்றது அதில் ஒரு எய்ம் இருக்கணும், மெத்தட் இருக்கணும், அது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பாட்டில் மிடில்டன் மூரே அவருடைய ரொமான்டிசிசம் அண்ட் கிளாசிசமை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றது அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. முரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நபர் வந்து ஒரே சமயத்தில் கிளாசிக்காகவும் ரொமான்டிஸாகவும் இருக்க முடியாதுன்றாரு. எலியட் வந்து முறையை பாராட்டினாலும் அவர் என்ன வந்து சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை என்னால் ஒத்துக்க முடியாது. முரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரெஞ்ச் இலக்கியம் வந்து கிளாசிக்கு, இங்கிலீஷ் இலக்கியம் வந்து ரொமான்டிக்ன்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் முரே வந்து கேத்தலிசம் ரிலிஜனில் எப்படியோ அதே மாதிரி தான் கிளாசிசம் இன் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெண்டுமே ஒரு ட்ரெடிஷனை நம்புது, ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு ஒபீடியன்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் அத்தாரிட்டி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்கே முறையே சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் ரொமான்டிசிசம் அண்ட் ப்ரோட்டசிசம் பார்த்திங்கன்னா சோஷியல் லிபரலிசமும் அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்குது, உள்ளேருந்து ஒரு குரல், அந்த தனிப்பட்ட நபரோட குரல் இருக்குது. அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அத்தாரிட்டிக்கெலாம் அவங்க வந்து கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளேருந்து வரக்கூடிய குரலுக்கு தான் அவங்க வந்து கட்டுப்படுவாங்க. அவங்கள எந்த ரூல்ஸோ ட்ரெடிஷனோ கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது எலியட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ வந்து இந்த கிளாசிசம் அண்ட் ரொமான்டிசிசம் சொல்கிறார் இல்லையா, அது எப்படின்னா கிளாசிசம்னா முழுமையானது, ரொமான்டிசம்னா துண்டு துண்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி. அதே மாதிரி கிளாசிசம் வந்து அடல்ட்டு, ரொமான்டிசிசம் இம்மெச்சூர். கிளாசிசம் ஆர்டர்லி, ரொமான்டிசிசம் கேயாட்டிக், அதாவது வெறும் சத்தம் அப்படின்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அப்போ எனக்குள்ளே என்ன மாதிரியான சவுண்டு ஒன்றா கேட்கலாம் இல்லையா, அப்போ அந்த சவுண்டை தான் நான் ஒரு படைப்பாக படைப்பேன். அப்போது இதில் ஒரு இன்டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அது வேனிட்டி, ஃபியர், லஸ்ட்டுக்கு தானே அழைச்சின்னு போகன்றாரு. அதனால் அவரை வந்து அதை ஒத்துக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ரொமான்டிக்ஸு, ஃப்ரெஞ்ச் வந்து கிளாசிக்குன்னு சொல்கிறதும் நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. மூணாவது பாட்டில் வந்து முழுசாகவே முறையோடைய வியூஸை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்னர் வாய்ஸ்ன்றது விகரி. யாரெல்லாம் அந்த இன்னர் வாய்ஸை வந்து அந்த நம்பி அந்த கிரிட்டிசிசம் வந்து எழுதுகிறாங்களோ, அப்போ கிரிட்டிசிசம் அவங்களுக்கு வேல்யூவே இல்லையல்ல. ஏன்னா ஒரு கிரிட்டிசிசமோடைய முக்கிய நோக்கம் என்ன, அந்த கலை படைப்பில் வந்து காமன் பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஆனால் யாரெல்லாம் இந்த இன்னர் வாய்ஸை மட்டும் நம்புகிறாங்களோ அவங்க வந்து பெர்ஃபெக்ஷன் நாட்டு வந்து கொண்டு வர மாட்டாங்க. அப்போது என்ன ஆகும்னா, அந்த ஒபீடியன்ஸ் டு த லா ஆஃப் ஆர்ட்னு சொல்கிறோம், ட்ரெடிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். அப்போ இந்த இன்னர் வாய்ஸ் அவங்கள அழைச்சின்னு போகும்போது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து மாறுபட்டு தான் இருக்கும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஃபோர்த் பார்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரிட்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் அது என்னன்னு சொல்கிறாரு. மேத்யூ ஆர்னல்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிரிட்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் பற்றி சொன்னதை இவர் இங்கே சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் சொன்னதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து கிரிட்டிசிசம் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு படைப்பை வந்து ஆய்வு செய்கிறது. அதே சமயத்தில் ஒரு எழுத்தாளர் அவருடைய கவிதையே அவர் ஆய்வு செய்கிறாருன்னா அதுதான் உயர்ந்த வகையான ஒரு கிரிட்டிசிசம். அந்த மாதிரி கிரிட்டிசிசம் எலியட் வந்து ஒர்க் ஷாப் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாரு. அப்போது சில க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் வந்து ஏன் மற்றவங்களோட சுப்பீரியராக இருக்காங்கன்னா, ஒரு இலக்கிய படைப்பு எப்படி இருக்கணும், அது எப்படி ஆய்வு செய்யப்படும்னு தெரிஞ்சதுனால அவங்க படைக்கிற படைப்பும் வந்து உன்னதமாக இருக்குது அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போதுமே ஒரு ட்ரெடிஷனோடு சேர்ந்து நம்ம அதை கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னா அப்போ நம்மளுடைய படைப்பில் நிறையா வந்து குறைபாடுகள் இருக்காது அப்படின்றாரு. இப்போ க்ரியேட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து கிரிட்டிசிசமும் இல்லை, க்ரியேஷனும் இல்லை. ஏன்னா க்ரியேஷன்றது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு, அது வந்து அதுக்குன்னு ஒரு ஏமோ அப்ஜெக்டிவோ கிடையாது. ஆனால் கிரிட்டிசிசமுக்குன்னு ஒரு ஏம் இருக்குது, கமெண்டேஷன் இருக்குது, ஒரு படைப்பை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு முக்கிய நோக்கம் இருக்குது. அப்போது ஒரு ஐடியல் கிரிட்டிக் என்னென்னா, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து ஒரு படைப்பை வந்து எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும்,
அந்த ஒரு எழுத்தாளர்னால் அவர் எப்படி எழுதுவார், அவரோட படைப்பு எப்படி இருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அப்போது வந்து நம்மளுடைய அந்த ஆய்வு வந்து தவறாவோ இல்லை வந்து மிஸ்லீடிங்காகவோ இருக்கக்கூடாதுன்றாரு. அப்போது ஒரு ட்ரூ கிரிட்டிக் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதோட கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், செட்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஜெனசிஸ் தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் அவங்க வந்து வாசகர்கிட்ட வந்து எளிமையான முறையில் அவர் எப்படி இந்த படைப்பை அணுகணும், அதை எப்படி முழுசாக அனுபவிக்கலாம், அதில் சொல்லப்படுற கருத்தை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணுன்றதை சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி கம்பேரிசன் அனாலிசிஸ் தான் ஒரு கிரிட்டிக்கோடைய முக்கியமான டூல். இப்போ கம்பேரிசன் அனாலிசிஸ் எப்போ வந்து பாசிபிளாக இருக்கும்னா, அந்த கிரிட்டிக்கு வந்து ஒரு படைப்போடைய அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதில் கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சர், கண்டென்ட், தீம் பற்றிலாம் ஒரு நல்ல தெளிவான ஒரு அறிவு இருக்கணும். இப்போ ஃபேக்ட்ஸ் வந்து டேஸ்ட்டை கரெக்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இம்ப்ரெஷனிஸ்ட் கிரிட்டிசிசம் இல்லையா, அதாவது கோல்ட்ரேஜ், கொத்தே எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களதெல்லாம் மிஸ்லீடிங்காக இருக்குன்றாரு. ஏன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த இலக்கிய படைப்பை படைக்கும் போது இன்னும் அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவை தர மாதிரி, இன்பத்தை தர மாதிரி இருக்கணும். ஆனால் கொத்தே, கால்ட்ரேஜ் மாதிரி கிரிட்டிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒப்பீனியன், ஒரு ஃபேன்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரியல் கரப்டர்ஸ்ன்றாரு. ஏன்னா ஃபேக்ட் ஆண்டனிங் வந்து கிரிட்டிசிசம் இல்லை அப்படின்றாரு. அதே சமயத்தில் இப்போ வந்த புது கிரிட்டிக்ஸான எஃப்ஆர் லிவிஸ், ஐஆர் ரிச்சர்ட்ஸ் மாதிரி அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெக்ஸ்சுவல் கிரிட்டிசிசம் இருக்கணும். அவர் வந்து இந்த லெமன் ஸ்குவீசர் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸுன்றாங்க. லெமன் ஸ்குவீசர்னால் கடைசி சொட்டு சாறு இருக்கிற வரைக்கும் புழிஞ்சு எடுக்கிறாங்கள, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சொல்லுக்கும் அந்த அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல்லி எடுத்து அவங்க ஆய்வு செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹேர் ஸ்ப்ளிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுன்றாரு. ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதாவது அவர் வந்து அவருடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் இங்கே கொண்டு வரக்கூடாது. அதில் வந்து அவர் ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி இத்தனை வருஷமாக ஒரு கலைப்படைப்பை எப்படி ஆய்வு செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவர் ஆய்வு செய்யணும். அவருடைய இன்னர் வாய்ஸ்க்கெலாம் அவர் வந்து இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு இலக்கிய படைப்பை வந்து ஒரு ஃப்ரீ மைண்டாக, எந்த விதமான ப்ரெஜுடிஸும் இல்லாமல், இந்த எழுத்தாளராக எனக்கு ரொம்ப பிடிச்சவராச்சு, எந்த எழுத்தாளர் அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டாருன்னு படிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து முடிவில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவர் வந்து அப்ஜெக்டாகவும் இம்பர்சனலாகவும் இருக்க முடியும். அவரோட சொந்த விருப்பு வெறுப்பை, எனக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் பிடிக்குன்ற எண்ணத்தை இந்த கலையோடைய ஆய்வில் கொண்டு வர மாட்டார். அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும்னா, ஒரு படைப்பை வந்து நம்ம ஆய்வு செய்யணும், அது கரெக்டான டேஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வந்து நம்ம வந்து படிக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அது எதெல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதில் எதெல்லாம் பார்க்கணும், இந்தந்த வரிகள் எதை பற்றி குறிப்பிட்டு சொல்லுதுன்னு சொல்லும் போது படிக்கிறவங்களுக்கு அந்த இலக்கியம் இன்னும் நல்லா புரிஞ்சு அவங்க இன்னும் வந்து அதை வந்து அனுபவித்து படிப்பாங்க. ரெண்டாவது வந்து அந்த நேச்சர் ஆஃப் பொயட்ரி அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பொயட்ரிக் கிரியேஷனை வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணணும். மூணாவது வந்து லிவிங் லிட்ரரி ட்ரெடிஷன், அப்புறம் வந்து எதெல்லாம் வந்து அது நல்லா இருக்குன்றதை அவங்க ப்ரிசர்வ் பண்ணணும், அதை பாதுகாப்பாக எடுத்துன்னு போகணும் அடுத்த தலைமுறைக்கு. அதே மாதிரி ஒரு கலைப்படைப்பை வந்து அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னா, அவங்களுக்குன்னு ஒரு சவுண்ட் லிட்ரரி பிரின்சிபல்ஸை வச்சு, அந்த சவுண்டு லிட்ரரி பிரின்சிபல்ஸ் என்னென்னா, ஏற்கனவே இருந்த இலக்கிய படைப்புகள்லாம் மற்றவங்க எப்படி ஆய்வு செஞ்சாங்க அதே பிரின்சிபல்ஸை இங்கே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரீடரை வந்து இன்னாரோடைய எழுத்தா, எந்த போய்ட்ரி எழுதியிருக்காரான்னு பார்க்காம இந்த போய்ட்ரி எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, எப்படி நீ அதை அணுகணுன்றத அவங்க அட்டென்ஷன் அங்கே திருப்பணும். அதே மாதிரி கம்பேரிசன் அனாலிசிஸ் தான் சீஃப் டூல்ஸாக அவங்க யூஸ் பண்ணி அவங்க இந்த ஆய்வு செய்யணும். அப்போது அவங்களுக்கு அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அறிவு அவங்களுக்கு நிறையா இருக்கணும். அதே மாதிரி ஒரு குட் கிரிட்டிக் வந்து சென்ஸ் ஆஃப் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும். ஒப்பீனியன்ஸு, ஃபேன்சி, கரப்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் வந்து கரப்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு கிரிட்டிக்கு வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸும் தெரியணும். அதாவது வெறும் ஆர்டிஸ்ட்டை பற்றி மாத்திரம் தெரிஞ்சால் பத்தாது, அந்த இலக்கிய படைப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம ரீடர்ஸ் சொல்லணும். அதே மாதிரி அவரோட பர்சனல் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வச்சு ஒரு கலைப்படைப்பை அவர் மதிப்பீடு செய்யக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சாலிட் ஃபேக்ட்ஸை ஒரு க்ளோஸ் ஸ்டடி மூலமாக அவர் வந்து வெளிப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கு வந்து அந்த காலகட்டம், அதாவது ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, ஃபிலாசபி இதை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து வெறும் ஒரு கமெண்ட்ரி மாதிரி அது வந்து கிரிட்டிசிசம் இருக்கக்கூடாது. கிரிட்டிசிசம் வந்து வெறும் இம்ப்ரெஷன்ஸுக்காக இருக்கக்கூடாது, வெறும் சவுண்ட் ஃபேக்ட்ஸாக இருக்கணும். அந்த நாலேஜ் ஆஃப் ஃபேக்ட்ஸும் வந்து ரொம்ப அவருடைய எழுத்தில் தாக்கத்தை காட்டக்கூடாது.
அதாவது வந்து எது முக்கியமோ அதை மட்டும்தான் அவர் கொடுக்கணும். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிளாக அவர் ஜேஎல் லோவ்ஸோட புக்கான த ரோட் டு ஜானடோ சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாரு. அதே மாதிரி ஆர்னல்ட் கால்ரிட்ஜும் வந்து இம்பர்ஃபெக்ட் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. இதில் ஒருத்தர் வந்து ரொம்ப இம்ப்ரெஷனிஸ்டாகவும் இன்னொருத்தர் வந்து ரொம்ப ட்ரையாகவும் இன்டலெக்சுவலாகவும் இருக்கிறாரு. எலியட்டை பொறுத்த வரைக்கும் அரிஸ்டாட்டில் தான் ஒரு பர்ஃபெக்ட் கிரிட்டிக் அப்படின்றாரு. அதே மாதிரி எலியட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரிட்டிசிசம்ன்றது ஒர்க் ஷாப் கிரிட்டிசிசம், அதாவது வந்து தன்னுடைய படைப்பை தானே ஆய்வு செய்யக்கூடிய திறன் உள்ள ஒரு கிரிட்டிசிசம் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படைப்பை எந்த அளவுக்கு தரமாக தரணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து மற்றவங்க எப்படி நம்ம படைப்பை வந்து அணுகுவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த லெமன் ஸ்குவீஸர் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் வேண்டாம். ஸ்டான்ஸாக்கு ஸ்டான்ஸா, வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தைன்றதை நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிற அர்த்தத்தை எடுக்கும் போது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கணுன்றாரு. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கிரிட்டிக்காக எப்படி இருக்கணும்னா, சென்சிட்டிவ்னஸ், எரிடிக்ஷன், சென்ஸ் ஆஃப் ஃபேக்ட், சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜெனரலைசிங் பவர் இருக்கக்கூடியவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் கிரிட்டிக்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.